மத்திய மற்றும் மாநில அரசுகளோட இந்த ஸ்டிக்கர் அரசியல் 50 நாட்களுக்கு மேலாகியும் முதல்வர் விஜய் அவர்களோட தண்டிப்புக்காகவும் கண்டிப்புக்காகவும் காத்திருக்கக்கூடிய மக்கள். டிவிகே ஆட்சியில் நடைபெற்ற மிகப்பெரிய மாற்றம், இத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த மத்திய அரசும் மாநில அரசும் செய்யக்கூடிய இந்த ஸ்டிக்கர் அரசியல் அப்படின்னா அது என்னன்னு பார்த்துருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்துல இது போல ஸ்டிக்கர் அரசியல் நிறைய பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கும் அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பேர்ல மாத்தி கொள்வாங்க. அதுக்கு உதாரணமா சொல்ல போனோம்னா, இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டுன்னு வந்தாங்க. திமுக ஆட்சி காலங்கள் அந்த வேலைகள்லாம் நிறைவு செய்துட்டு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அவங்களோட ஆட்சியில கொண்டுட்டு வந்து அவங்களே கட்டின மாதிரி அதை கட்டமைச்சிட்டாங்க. அதே போலதான் இந்த நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து முதல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ வந்து அதுக்கு வேற ஒரு பேர் இருந்துச்சு. அந்த பேரை நான் முதல்வன் மாத்தி தான் ஸ்டாலின் ஆட்சியில கொண்டு வரப்பட்டு பெருசா வெளியே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதே போலதான் அதிமுக ஆட்சி காலத்துல அம்மா மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வரப்பட்டுச்சு. இது அம்மா மருந்தகம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்னாதான் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதால பயனடைஞ்சிருக்கு. அந்த அம்மா மருந்தகத்தை அடுத்ததா மு.க. ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கு. இது போல ஸ்டிக்கர் அரசியல், அதாவது ஏற்கனவே ஒரு ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டத்துக்கு மேல தான் ஒரு புதிய பேரை ஒட்டிக்கிறதுன்றது வந்து திமுக ஆட்சி காலத்துலதான் நிறைய நடந்துட்டே இருந்துச்சு. இப்போ அந்த வரிசையில மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கி பெரு அளவுல ஜெயிச்ச நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் உள்ள வந்துட்டாரு. அதாவது ஏற்கனவே இருந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு மேல திறன் தமிழ்நாடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து ஸ்டிக்கரா ஒட்டினாங்க. இப்போ அதே போலதான் டிவிக்கே வந்து ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்படி என்ன அரசியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெம்மேலி அப்படின்ற இடத்துல கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலேயே முதல்ல உருவாக்கப்பட்டிருந்து அவங்க ஒரு தனி செக்டார் போட்டு தனி இடம் போட்டு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கான போர்டு வச்சு திறந்து வைக்கப்பட்டவர் அம்மையார் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை போட்டு ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அதே போல டிஎம்கே ஆட்சி காலத்திலையும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி திறந்து வச்சிருப்பாரு. அதுக்கான போர்டு வந்து அங்க வச்சிருப்பாங்க. அந்த பேரை எடுத்துட்டு நைட்டோட நைட்டா ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த டிஎம்கே காரங்களும் கொந்தளிக்கிறாங்க, மக்களும் கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா மாற்றம்னு ஓட்டு போட்டது நாங்கெல்லாம் வெறும் பேர் மாற்றத்துக்காகவோ இல்ல ஒரு ஆள் மாற்றத்துக்காகவோ ஓட்டு போடல, நாங்க ஆசைப்படுறது எல்லாம் ஆட்சி மாற்றமும் ஆட்சி முறை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குமுற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதுக்காக இந்த குமுறல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம்னு மக்கள் முடிவெடுக்கிறதுக்கான காரணமே வந்து புதிய அரசியல் ஏதாவது ஒண்ணு கொண்டுன்னு வருவாங்க, புதிய திட்டங்கள் ஏதாவது ஒண்ணு கொண்டுன்னு வருவாங்க அப்படின்ற ஒரு ஆசையில தான். இந்த புதிய திட்டங்கள்ன்றது இங்க எதுவுமே வரையறுக்கப்படவே இல்லை. சில திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலுமே இது திமுக ஆட்சி காலத்திலையும் அதிமுக ஆட்சி காலத்திலையும் கொண்டு வரப்பட்டதோட நீட்சியா தான் இருக்குது. அதாவது திமுக ஆட்சி காலத்துல ஒரு 100 யூனிட் கரண்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ. அதாவது அது அந்த திட்டத்துல இருந்து புது நீட்சியை மட்டும்தான் உருவாக்கி இருக்கிறாங்களே தவிர இன்னும் புதிய திட்டங்களை உருவாக்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஒரு சின்ன அதிருப்தி இருக்குது. இதை எப்படி டிவிகே அரசாங்கம் சமாளிக்க போறாங்க அப்படின்ற ஆவலோட அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தி சில திட்டங்களை மக்களுக்காக வழிவகுச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது மக்களோட கருத்து. ஏற்கனவே மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லயும் இதை பின்பற்றின்னு வராங்க. அது அந்த திட்டத்தோட விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புன்றது ரொம்ப குறைவு, அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்ற நிலையில இருந்து வெளியே கூட்டிட்டு வர்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 நாட்கள் ஒரு குடும்பத்துல இருக்கிற பெண்ணுக்கோ இல்ல ஒரு குடும்பத்துல இருக்கிற ஆணுக்கோ 100 நாட்கள் சம்பளம் வரக்கூடிய வேலையா ஒண்ணு வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. அதாவது கிராமப்புற பகுதிகளில் இந்த ஏரிகள் குளங்களை வந்து வெட்டுறதுக்காகவும் இல்லை ஏரிகள் குளங்களை வந்து புதிதாக தூர் வர்றதுக்காகவும் மக்களை வந்து பணி அமர்த்தி அந்த மக்களுக்கு வந்து இந்த பணம் போய் சேர்ற அளவுக்கு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த திட்டத்து மேல மத்திய அரசு புதிய ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிட்டு இருக்கு. அதாவது விபிஜி ராம்ஜி திட்டம். இந்த திட்டத்து மூலியமா புதுசாக கொண்டு வந்த மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமா இருந்தது ஜூலை 1ல இருந்து 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக மாறி இருக்கு. ஆனா இதனால ஏற்படக்கூட மாநில அரசுகளுக்கான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி
மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு இருந்தபோது மத்திய அரசு தான் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான மொத்த நிதியும் கொடுக்கும். அதாவது மாநில அரசு வந்து இந்த மக்களுக்கான சேலரி என்னவோ அதை கொடுத்துரும். கண்காணிக்கிறதுக்கு போடப்படுற ஹையர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸுக்கான சேலரி என்னவோ அதை கொடுத்துரும். இவ்வளவு நாங்க செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு மத்திய அரசுக்கு ஒரு ப்ரொபோசலை கொடுக்கும். அப்ப மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க, நீங்க செலவு பண்ண தொகையை வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்ஸோட செலவுல வந்து 90% வந்து மத்திய அரசு கொடுக்கும். மீதி 10% மாநில அரசு பார்த்துக்கும். இதுதான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்த வரைக்கும் பின்பற்றின ஒரு வழிமுறை. ஆனா இதுக்கு பிறகு இது மேல எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசு வெறும் 60% தான் கொடுக்கும். மத்திய அரசு வெறும் 60% தான் கொடுக்கும். மீதி 40% ஆஃப் செலவு வந்து மாநில அரசு தான் பார்த்துக்கிட்டோம். எதுக்காக இப்படி கொண்டு வரப்பட்டிருக்குன்னா, மக்கள் கிட்ட சீக்கிரம் காசு போய் சேரணும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வரப்பட்டதா சொல்றாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய பின்னடைவை உருவாக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கடன்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், அதாவது இந்தியாவிலேயே கடன்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, அதுல வந்து தமிழ்நாடும் ஒண்ணுதான். தமிழ்நாட்டுக்கும் ஏகப்பட்ட கடன்கள் இருக்கு. ஏற்கனவே கடன்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் திரும்பவும் கடனாளியாகவே மாறும். காசே இல்லை, நாங்க எப்படி எடுத்து 40% மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இப்ப மத்திய அரசு மேல மக்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த ஸ்டிக்கர் அரசியலை நீங்களும் எதுக்கு பண்றீங்க? வெறும் பெயரளவுல ஒரு மாற்றத்தை மட்டும் எதுக்கு கொண்டு வரீங்க? 100 நாள 125 நாளா மாத்தினது சந்தோஷம் தான். அதுக்காக மாநில அரசுகளோட உரிமைகள் மீது கை வைக்கிறது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, 50 நாளுக்கு மேல ஆயிடுச்சு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து. மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் எந்த ஒரு மீட்டிங் போனாலும் இல்ல எந்த ஒரு கட்சி ரீதியான நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எம்எல்ஏக்களும் அதிகாரிகளும் ஒழுங்கான முறையில நடந்துக்கணும். ஏதாவது ஒரு தப்பு நடந்தா கண்டிப்பா முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுப்பார், கண்டிப்பார், பிறகு தண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை திரும்ப 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 பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆனா 50 நாட்களுக்கு மேலாகியும் இப்போ மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, 50 நாளுக்கு மேல ஆட்சியில உட்காந்துட்டாங்க. திருவைகுண்டம் எம்எல்ஏ மேல ஒரு பாலியல் புகார் ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த பாலியல் புகார்னா அவர் மீதான பாலியல் புகார் அல்ல, டிவிகே நிர்வாகிகள் 2 பேர் மேல பாலியல் புகார். இந்த டிவிகே நிர்வாகிகளை காப்பாத்துறதுக்கு இந்த டிவிகே எம்எல்ஏ முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலேயும் அந்த பெண் வந்து ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த திருவைகுண்டம் எம்எல்ஏவை தண்டிப்புக்காகவோ கண்டிப்புக்காகவோ இதுவரைக்கும் விஜய் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு கேள்வி ஒண்ணு எழுது. அது மட்டும் இல்லாம நம்ம தாம்பரம் சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ மற்றும் மனிதவளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிவிகே சரத் அவர்கள், அவரு நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு மாத்திரையை நுணுக்கினதா சொல்லப்படுது. அது என்ன மாத்திரை, அதுக்கான நடவடிக்கை என்ன, அது ஒரு போதைப் பொருள்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேச்சு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுக்கான முற்றுப்புள்ளி என்ன, அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத வந்து இதுவரைக்கும் விஜயோட அரசாங்கமோ முன்னெடுத்ததா எந்த ஒரு தகவலும் இல்லை. உங்களை சுத்தி இருக்கிற உங்க கூட இருக்கிற சில அமைச்சர்கள் சில எம்எல்ஏக்களோட தவறுகளையே தட்டி கேட்காத விஜய் எப்பொழுதுதான் தண்டிப்பார், எப்பொழுதுதான் கண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேள்வி வலையே எழுந்திருக்கு. அடுத்ததா ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னா, டிவிகே அரசாங்கத்தால் ஏற்பட்ட ஒரு புதிய மாற்றம். அதாவது பத்திரப்பதிவு துறையில வந்து டிவிகே அரசாங்கம் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே டிவிகே அமைச்சர்கள் சில பேர் வந்து பதிவுத்துறையில இதுக்கப்புறம் எந்த ஒரு லஞ்சமும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து மீடியாக்கள்ல பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு முன்னெடுப்பா சில விஷயங்களை டிவிகே அரசாங்கம் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது பதிவுத்துறையில இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரம் பதியணும்னாலோ இல்ல ஒரு பத்திரத்தை வந்து எழுதணும்னாலோ எழுத்தர்கிட்டயோ யாரோ ஒருத்தர்கிட்ட லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை வந்து மக்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த லஞ்சத்தை குறைக்கிறதுக்காக டிவிகே அரசாங்கம் சில முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறாங்க. அது என்ன முன்னெடுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பதிவுத்துறையில இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் யாராவது இடமாற்றம் வேணும் அப்படின்னா ஏதோ ஒரு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு அதிகாரிக்கு ஏதாவது ஒரு வசூலை கொடுத்துதான் இடமாற்றத்தை வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை வந்து டிவிகே அரசாங்கம் மாத்திருக்காங்க. அதாவது 132 சார் பதிவாளர்களுக்கு வந்து எந்த ஒரு வசூலும் இல்லாம எந்த ஒரு லஞ்சமும் இல்லாம இங்க இருந்து இடம் மாறுறதுக்கான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க. இதனால பதிவுத்துறை அலுவலர்கள் சங்கம் சில விஷயத்த முன்னெடுத்துருக்காங்க. அதாவது இப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் போது இந்த லஞ்சத்தை வாங்குறத நாமளும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து லஞ்சங்கள் இனி வாங்கப்படக்கூடாது. இதை பத்தி நிறைய டைம் கேஸுங்க வந்திருக்கு. இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நாமளும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்திருக்கோம். ஆனா இந்த முறை இந்த நடவடிக்கை ரொம்ப தீவிரமா இருக்கணும், மக்கள் கிட்ட இதை பத்தின விழிப்புணர்வை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சாரங்களை மேற்கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுது. எது எப்படி போனாலும் டிவிகே அரசாங்கத்தால ஏதோ ஒரு சில நல்லதுகள் நடக்குது.
நல்லது நடக்கும்போது எடுத்து காட்டுற மாதிரி தான் கெட்டது நடக்கும்போது சொல்லவும் செய்வோம். இறுதியா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, மக்கள் கேட்பது வெறும் பெயர் மாற்றமோ இல்ல ஒரு ஆள் மாற்றமோ கிடையாது, மக்களோட வாழ்வாதார மாற்றம். அரசியலால் ஆளப்படுவோம், அரசியல்வாதிகளால் அல்ல. அரசியல் தான் மனித வாழ்வை நிர்ணயிக்கும். அரசியல் பழகுவோம். நன்றி, வணக்கம்.